Hi everyone, I welcome you all for Strength of Materials second session. In this first session we have completed some topic, and also second session also we have completed some topic, and this is of course it's the third session. Then in this session we are going to handle the topic of course till this topic we have completed, right? Yes, till this topic we have completed. Yeah. So in this session 3, we're going to handle the topics on theories of columns, and then what are the theories is postulated in order to define the column analysis, and then thin and thick cylinders, what's meant by torsion equation, and what's meant by bending and bending equation, and then finally the combined stress. So based on the stress and bending, what are the combination effects. So these are all the topics that we need to discuss in this session. So in this topic, the very much important topic is theories of column. அதாவது இந்த நாலு டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் காலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. டார்சன் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ மைனர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மைனர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் வில் பி கிவன் டு தியரிஸ் ஆஃப் காலம்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் இந்த செஷன் நம்ம கவர் அப் பண்ண போகிறோம். So let's move on to the session. Yes. So these are all completed. Okay. Yes. Let's move on to the topic of theories of columns. Yes. Majorly on the theories of column can be expressed in two types of theories. So one is an Euler's theory, and second one is an Rankine's theory. Yes, especially this Euler's theory is especially used for a long column. Yes, used for long columns, and this Rankine theory is especially used for both long and short. Especially it's used for short, and also it's used for long columns. Long columns, yes, it's used for long columns. Yeah. So based on this theory, how the columns can be used அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெர்டிக்கல் மெம்பர் இல்லைங்களா. இட்ஸ் அ வெர்டிக்கல் மெம்பர். ஒரு ஃபீட்பேக் டயக்ராமில் எதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸடாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சடாக இருக்கலாம், ரெண்டு பக்கம் ஹிஞ்சடாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸடாக இருக்கலாம். இந்த மாதிரி எதராக இருக்க வேரியபிள்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி மாறிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே வந்து அந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஹவு வி கேன் டிட்டர்மைன் தி கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டும் வந்து அடிக்கடி எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்துட்டு மாறுபடும், ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆய்லர்ஸ் தியரி வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வி டிஸ்கஸ் ஆன் ஆய்லர்ஸ் தியரி. ஆய்லர்ஸ் தியரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சிடர் திஸ் லோடு, அதாவது வந்து கிரிட்டிக்கல் பக்லிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் பக்லிங் ஸ்ட்ரெஸ், பக்லிங் லோட் ஆர் ஸ்ட்ரெஸ், இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எப்படி இருக்கணும் அப்படின்னா π² E/γ². ஸோ இட் வில் பி தி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தம் ரூல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா, இந்த கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு தான் வந்து பேஸ்ட் அப்பான் தி சப்போர்ட் கண்டிஷனை பொறுத்து நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லோடு எவ்வளோ வருது, அட் தி சேம் டைம் வந்து அதனுடைய எஃபெக்டிவ் லென்த் வந்து எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கிரிட்டிக்கல் பக்லிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, π² E/λ or γ², ஓகேங்களா. ஓகே, so first condition, let's take a condition that column that has one end hinged. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சடு. ஸோ இது வந்து ஃபிக்ஸடு, இது வந்து ஹிஞ்சடு. ஓகே,
So in case of critical stress, so critical stress வந்து பார்க்கும்போது ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியும், ஸோ பை ஸ்கொயர் இ பை அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் லென்த்து பை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் லென்த் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பிரிக்கலாம். அப்படி இல்லையா சிம்பிளாக லேம்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பிரிச்சுட்டு இது அல்லது இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்டிவ் லென்த் இல்லையா, ஸோ தேர்ஃபோர் ஒரு எஃபெக்டிவ் லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா L/√2. ஸோ இந்த எல்லோட எஃபெக்டிவ் லென்த்தோட வேல்யூ வந்து L/√2. ஸோ அப்போது நம்ம இந்த கண்டிஷனுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கல் லோட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எஃபெக்டிவ் லென்த்தும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் L/√2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், L/√2 வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் அப்படின்னா பை ஸ்கொயர் இ which is by L/√2 whole to the power of r whole square. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம L/R ரேஷியோ அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஷார்ட் டவுன் பண்ணுறதன் மூலமாக நமக்கு வந்து பிசிஆரோட ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் பிசிஆரோட ஈக்குவேஷன் வந்து இட் ஷுட் பி 2 pi square EI by L square. This will be the equation. So simple வந்து பார்த்தீங்கன்னா நம்ம this will be the equation. ஓகேங்களா? ஸோ √2 ஹோல் ஸ்கொயர்னா இது வந்து 2ஆக மாறிடும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம இதுக்கு அப்ளிகபிள் பண்ணும்பொழுது the PCR வேல்யூ வில் பி 2 pi square E by L square அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி இது நம்ம ஃபார்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஓகேங்களா? கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம இதை பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இதை டேக் இட் ஆஃப். ஓகேங்களா? ஜஸ்ட் டேக் அ நோட், அவ்வளோதான். ஸோ இந்த கண்டிஷன் 1 and ஃபிக்ஸட் 1 and ஹிஞ்சாக இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா L/√2. அதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 pi square EI by L square. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி தி டேர்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி அனதர் கண்டிஷன். ஓகே, let's move on to the another condition. Both end is fixed. ஸோ ரெண்டு எண்டுமே வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போது நமக்கு தெரியும் அதனோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பை ஸ்கொயர் இ பை, ஸோ நமக்கு இங்கே காமா ஸ்கொயர் இருக்குது. அப்போது இதனோட எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா L/2. எஃபெக்டிவ் லென்த் வந்து L/2. அப்போது L/2 பை நமக்கு ஆர் அப்படின்னு போட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா அஃப்கோர்ஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டில் எலிமினேட் ஆகிடும். அப்போது வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், 4 pi square EI by L square அப்படின்னு வரும். ஸோ திஸ் வில் பி தி PCR வேல்யூ. ஓகேங்களா? 4 pi square EI by L square. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி தி கண்டிஷன் ஃபார் 2 ends fixed. Okay, so next condition will be 1 end fixed and 1 end free. So this is free end. ஃப்ரீ எண்ட் அப்படிங்கும்போது இதனுடைய பிசிஆர் வேல்யூ, இதனுடைய எஃபெக்டிவ் லென்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2L. அப்போது பிசிஆரோட வேல்யூ பை ஸ்கொயர் EI by 4L square will be பை ஸ்கொயர் EI by 4L square. போட்டாங்களா? ஓகேங்களா? ஸோ இது 2L இருக்கும்பொழுது ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து it will be 2L. Okay, so to the next condition. So let's move on to the next condition. Both ends are hinged. Okay, so ரெண்டு எண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா hinged ஆகும். So the both ends are hinged. So in this case, the effective length L value will be same as L. This will be same. So the PCR value, so that will be, if there is L, so there will be no change. Therefore, P square by L.
P square by L. So this will be the critical stress value and effective length value for based on Euler's theory. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹோல் இதில் இந்த ஒரு 4 கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். TNPSC AE வந்து பார்த்தீங்கன்னா TN டேஞ்சன்ட் போய் வந்தாலும் சரி, இந்த கண்டிஷன் ஆயிலர்ஸ் தியரியை பேஸ் பண்ணினா இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேட்ஸ் நோ அதர் கோ ஃபார் எமிட்டிங் சச் திங்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆயிலர்ஸ் தியரியை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இட் வில் பி பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் லாங் காலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இட் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் லாங் காலம்ஸ். இட் இஸ் பியூர்லி லோட் இஸ் பியூர்லி axial. So load is purely axial. So the load will be considered as purely axial. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் cannot be applied. ஓகேங்களா? இது வந்து எந்த சூழ்நிலை வந்து நம்ம அப்ளையே பண்ண மாட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம அப்ளையே பண்ண மாட்டோம். இஃப் this type of slenderness of ratio will be less than root of pi square a fy. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்தது அப்படின்னா it should not be applied. It வந்து should not be applied. cannot apply இந்த கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கணும்? இது வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் அப்படின்னா எந்த ரேஞ்சு? இந்த மேக்ஸிமம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89.89%. இந்த சதவீதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து ரேஷியோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா அஃப்கோர்ஸ் it will be applicable னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் EI வேல்யூ பை ஸ்கொயர் EI போகிறோம். ஸோ இந்த EI உடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிஃபார்ம். EI is uniform and material is isotropic, and then material is considered to be a isotropic. இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆயிலர்ஸ் தியரி. ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது ரெண்டுமே. சரிங்களா? ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு அனதர் தியரி கால்டு ராங்கைன் தியரி. ஸோ அது சொல்லியிருந்தோம். ஸோ ராங்கைன் தியரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் வேலிட் ஃபார் போத் லாங் காலம் அண்ட் ஷார்ட் காலம். போத் லாங் காலமுக்கும் யூஸ் ஆகும், ஷார்ட் காலமுக்கும் யூஸ் ஆகும் இந்த ராங்கைன் தியரி அப்படின்ற அந்த தியரி. So of course it is valid for both. So how the PCR value, the load value can be determined with the help of the equation that load into that area, that 1 plus a to the gamma square. So in the equation based on the equation பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராங்கிங் தியரி கால்குலேட் பண்ணுவோம் அந்த 8 கண்டிஷன்ஸ். ஸோ காமா நமக்கு தெரியும் L/R ரேஷியோ, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸோ தேட் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிட்டர்மைனிங். திஸ் த ஸ்பெஷல் கேஸ். என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா இன்கேஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் காலமுக்கு எசென்ட்ரிக் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். எசென்ட்ரிக் லோடிங் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எசென்ட்ரிக் லோடிங் கேஸ், இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ் ராங்கைன் கான்செப்ட் இன் ஸ்பெஷல் கேஸ் லைக் லாங் இன் எசென்ட்ரிக் லோடிங் அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி லோட் ஆர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது நமக்கு லோட் பை ஏரியா அஃப்கோர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் அ கிவன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் divided by 1 plus EC by R square secant 1 by 2 root of P by EA lambda. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த கண்டிஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்படி பண்ணினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசென்ட்ரிக் லோடிங் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எசென்ட்ரிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்பெஷல் கேஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் the theories of column பொறுத்தளவுக்கு Euler's theory is a very much important one, and Rankine's theory பொறுத்தளவுக்கு இந்த மெயின் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் தி கிரிட்டிக்கல் லோடு, இந்த PCR அந்த கிரிட்டிக்கல் லோடு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹவு இட் வில் பி ஃபார்ம்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ. Okay, and so next let's move on to the another important topic called thin and thick cylinders.
ஓகேங்களா. தின் அண்ட் திக் சிலிண்டர்ஸை பொறுத்தளவுக்கு வர எந்த விதமான கொஷின்ஸ் ஆர் நெகோசியேஷன்ஸ் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளை தாண்டி இதில் கேட்கப்படுற முக்கியமான விஷயம்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் தின் சிலிண்டருக்கு எவ்வளோ, திக் சிலிண்டருக்கு எவ்வளோ, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, மினிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரியான இந்த 3 பேராமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்லை வந்து நம்ம தின் ஷெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு தின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு என்ன நார்ம்ஸ் அப்படின்னா that thickness that should be about d/10 to d/15 இருக்கணும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தின் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸிட் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம திக் அப்படின்னு சொல்லி திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், திக் ஷெல் திக் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட லிமிடேஷன் இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆஸ் அன் தின் ஒன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தின் ஷெல்ஸை பொறுத்தளவில் வாட் வில் பி தி ஹூப் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது முதல்ல ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்றோடைய மெக்கானிசம் என்ன அப்படின்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி திக்னஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் throughout the thickness. ஓகேங்களா, இது வந்து லாங்கிடியூடினல், அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அக்ராஸ் த திக்னஸ், கான்ஸ்டன்ட் அக்ராஸ் போத் தின் அண்ட் திக், கான்ஸ்டன்ட் அக்ராஸ் போத் தின் அண்ட் திக் ஷெல்ஸ். ஓகேங்களா, அஃப்கோர்ஸ் வி நோ தட் ஷியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ஷியர், ஸோ ஸ்பெஷலி மென்ஷனிங் பை ரேடியல் ஷியர். ஓகேங்களா, ஸோ ரேடியல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேடியல் ஷியர்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமமாக எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைடு உள்பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் தென் மினிமம் அல்லது ஜீரோன்னு சொல்லலாம், மினிமம் ஆர் ஜீரோ அட் அவுட் சைட், ஜீரோ அட் அவுட் சைட், இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் உள்ளே இருக்கணும் ரேடியல் ஷியராக இருக்கிற பட்சத்தில், மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினேஷன்ஸ். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தின் ஷெல்ஸில் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹூப் ஸ்ட்ரெஸ், அஃப்கோர்ஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி PD/2T, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா PD/2T. அண்ட் தென் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், சப்போஸ் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்னால் PD/4T. எஸ், சப்போஸ் PD/4T. சரிங்களா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இஃப் அஃப்கோர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பட்சத்தில் the value will be PD/80. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது PD/80. ஸோ திஸ் will be the value for shells. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தின் அண்ட் திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ரியாக்ஷன்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக இருக்கும். அதில் நமக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா லேயர் பேஸ்ட் ஆன் திக்னஸை பொறுத்து தின் அண்ட் திக்குன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால பேஸ்ட் ஆன் தட் உள்ள இன்சைட் என்ன ப்ரெஷர் அவுட் சைட் என்ன ப்ரெஷர்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் வேரியேஷன் தான் இருக்குமே தவிர அந்த கான்செப்ட் பிஹைண்ட் டு டிஃபைன் தீஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் சிமிலர். ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு மென்ஷன் பண்ணலாம், எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு இன் கேஸ் ஆஃப் லாமிஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டருடைய இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்து பார்க்கும் பொழுது சம் வாட் டிஃபரன்ஷியேட்டட் இதனுடைய டெஃபினிஷன் என்ன, லாமிஸ் தியரியோட டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா if we consider that Lamy's theory that should be B by R square plus A. இது வரைக்கும் கேட்டது கிடையாது, இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் யோர் ஸ்கில் பர்பஸ் ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு B by R square plus A அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுடைய மேக்ஸிமம், ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட மேக்ஸிமம் இன் கேஸ் ஆஃப் திக் சிலிண்டரை பொறுத்தளவுக்கு B/R square. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ திக் சிலிண்டராக இருக்கும் பொழுது அதனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் B/R square. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அட் 45 டிகிரி, 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும்போது வந்து 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும்போது the L will be, I mean that shear stress will be B/R square according to the Lamy's theory. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
concepts. Okay. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பெரிக்கல் தின் ஷெல்ஸ். இதெல்லாம் நம்ம ஹெமிஸ்பெரிக்கல் தின் ஷெல்ஸ்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஹெமிஸ்பெரிக்கல் தின் ஷெல்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹெமிஸ்பெரிக்கல் தின் ஷெல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ், plane shear stress அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிஃபரன்ஸ் இஸ் 1 - 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸோ டவு மேக்ஸ் அப்படின்றது ஹெமிஸ்பெரிக்கலுக்கு டவு மேக்ஸ் அப்படின்றது அஃப்கோர்ஸ் PD/80. தென் ஹூப் ஸ்ட்ரெயின், இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹூப் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹூப் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அஃப்கோர்ஸ் PD/40 1 - μ. ஓகேங்களா, இது வந்து ஹூப் ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ. இன் கேஸ் ஆஃப் ஹூப் ஸ்ட்ரெயின் ஃபார் இனிஷியல்ஸ் ஃபார் ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா திஸ் வில் பி தி ஈக்குவேஷன். ஸோ PD/40 1 - μ. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா தட் வி நீட் டு ஹேவ் இட் ஆன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பி PD/40 வரும். PD/40 இதுக்கு அதுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்குது. அதாவது தின் சிலிண்டர் திக் சிலிண்டருக்கு நம்ம பார்த்த அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் ரேடியல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதுக்கும் இந்த ஹெமிஸ்பீரிக்கலில் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன மேட்டர்னா அந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதில் நம்ம பார்த்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இதில் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதில் நம்ம பார்த்த ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா ஆன் இட். ஓகேங்களா, ஸோ திஸ் வில் பி தி எண்ட் ஆஃப் thin and thick cylinder concept. I mean, just I am discussing what is the formula அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ், நிறைய வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில். ஸோ இன் திஸ் thin and thick cylinders just I am conveying the technical formula and it is how it come what to say expectations in exams அவ்வளோதான். ஸோ next move on to the another topic called torsion and bending சொல்லி சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டாபிக். டார்சான் அப்படின்றதும் பெண்டிங் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டார்சான் ஈக்குவேஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிஸ்கஷன். ஸோ அஃப்கோர்ஸ் டார்சான் ஃபார்முலா அப்படின்னு வரும்போது நமக்கு டார்சான் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, இது ஒன்று மட்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ PJ tau and R is equal to d sigma by L. So this will be the torsion equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் டார்சான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஸோ டார்சான் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி டார்சான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் வில் பி தி ஃபார்முலா டார்சான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. டார்சான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் square dx by 2gl. So this 2gg. Okay, so this will be the strain energy determination for torsion. The torsion equation is strain energy கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this will be the formula. So this will be very much easier one. And then if it is a prismatic bar, so இதே strain energy வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து prismatic bar இருந்து, if it is a prismatic bar at constant torque, கான்ஸ்டன்ட் டார்க்கில் பிரிஸ்மேட்டிக் பாராக இருக்கிற பட்சத்தில் இதோட ஃபார்முலா என்ன, U is equal to square L by 2GJ. ஓகேங்களா, பிரிஸ்மேட்டிக் பாரில் டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது டார்சன் ஈக்குவேஷன் மீன் அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷன் எவ்வளோ இருக்கும், T square L by 2GJ வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ திஸ் வில் பி தி another important thing. Of course the pure bending and the symmetrical bending இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துட்டோம். பெண்டிங் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ்
அஃப்கோர்ஸ் முன்னாடி செஷன் நம்ம பெண்டிங் பற்றி நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங், இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி நம்ம போன செஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் இப்போ இட்ஸ் நாட் நெசசரி. அப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா டார்சனல் ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன, டார்சனல் ரிஜிடிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? டார்சனல் ரிஜிடிட்டி அப்படிங்கும்போது ஜிஜே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்சனல் ரிஜிடிட்டி. இஃப் இட் இஸ் ஒர்க் டன், if we consider as a work done, it will be d theta by 2. If it is work done, d theta by 2. இந்த d theta by 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க் டன் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் ஆஃப். நார்மலாகவே எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எப்படி பண்ணுவோம், ஆஃப் இன்ட்டு லோட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் நான் பண்ணுவோம், ஆஃப் இன்ட்டு லோட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா d theta by 2. அஃப்கோர்ஸ் த டார்சனல் ஸ்டிஃப்னஸ். ஸோ டார்சனல் ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு GJ by L. So torsional stiffness is equal to GJ by L. ஓகேங்களா? ஸோ these are the important concept of torsion. ஸோ பெண்டிங் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். பெண்டிங்காக ஒரு ரீகால் பண்ணோம்னா this will be the bending equation. ஸோ இந்த பெண்டிங் ஈக்குவேஷன் பொறுத்தவரை பியூர் பெண்டிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து த்ரூ அவுட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ யூனிஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி தி பெண்டிங் ஈக்குவேஷன். இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகால் அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரிலேட்டட் டு த டார்சன் அண்ட் if the strain energy can be determined with the help of torsion equation, then it will be the என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ another thing, the last session, I mean the last topic of this session, I mean this subject, combined stress. Yeah, combined stress. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீம் இருக்குது அப்படின்னா ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. எய்தர் இட் மே பி a point load or either it may be UDL load. ஸோ சப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகிற சமயத்தில் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் லோட் பெண்டிங் மே அக்கர். ஓகேங்களா? ஏதோ ஒரு லோட், எந்த லோடு கண்டிஷன்னாலும் சரி, பிகாஸ் ஆஃப் தட் லோட் த லோட் மே பி அக்கர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் நடக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் லோட் திஸ் பேராமீட்டர் மே பி சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ வந்து திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், த சிங்கிள் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் லோட். ஓகே, இப்போது இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஏற்படுது, ஒரு டார்க் நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம், ஒரு டார்சன் மூமெண்ட் இதில் டார்க் இன்ஸ்டா ஆகுது. அப்படி இல்லையா அடிஷ்னல் மூமெண்ட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம், அடிஷ்னல் மூமெண்ட் அண்ட் டார்க், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறதுன்னு காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக வரும். ஸோ நார்மலாக பெண்டிங்கில் நார்மல் லோடிங்கால் ஏற்படக்கூடிய பெண்டிங், அப்புறம் இந்த நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஒரு அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்னால ஏற்படக்கூடிய அந்த டார்சன். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய அந்த அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி அதை ஈக்குவலன்ஸ் பண்ணலாம், எப்படி அதை ஈக்குவலைட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்து எப்படி நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் பெண்டிங் அண்ட் டார்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டார்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் டெஃபினேஷன். எல்லாமே ஒவ்வொரு ஃபார்முலா, ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலா தான் இருக்க போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கம்பைன்டு பெண்டிங் அண்ட் டார்சன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு லோடு ஏற்படுது, அதனால் பெண்டிங் ஏற்படுது, அதேமாதிரி டார்சன் ஏற்படுது. அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன், இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ 16/πd² root of moment t² m² plus t², torsion, bending moment and torsion. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ
ஸோ கம்பைன் ஸ்ட்ரெஸ் பெண்டிங்னாலையும் டார்சான்னாலையும் ஆகுது அப்படின்னா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னுடைய மேக்ஸிமம் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் 16/πd ஸ்கொயர் root of square plus t square. So this will be the இது எப்போ occur ஆகும் அப்படின்னா it is the maximum bending and the combined stress should be maximum at 45 degree to principal stress. 45 degree to principal stress is maximum. இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்து வந்து ஈக்குவலண்ட் டார்க் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஈக்குவலண்ட் டார்க் வந்து நம்ம இரண்டு விதமான டார்க். ஸோ நார்மலாக ஒரு டார்சன் மூமெண்ட் வந்து ஒரு இடத்துல ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ நார்மலாக இவ்வளவு நடக்கும். அடிஷ்னல் கேசஸ்னால என்ன எக்ஸஸாக போகுது அப்படின்னு சுச்சுவேஷன் எப்படி அதை ஈக்குவலன்சி பண்ணுறது, ஸோ அந்த டார்க் வந்து எப்படி ஈக்குவலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டார்க் ஈக்குவலன்சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m square plus t square. So this will be the original torque, mean existing torque. When the existing torque is the equivalency torque. ஒரு ரெண்டு 2 பாயிண்ட்ஸில் டார்க்கினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஈக்குவலன்ட் பண்ணலாம் அப்படின்னா திஸ் வில் பி த ஃபார்முலா m²/t². இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஈக்குவலன்ட் டார்க்னு உங்களுக்கு இப்படி வரும். நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவலன்ட் மூமெண்ட். எஸ், மூமெண்ட் ஈக்குவலன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஸ் half m plus root of m² plus t². இதுவும் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவலன்சி இருக்குது ஒரு கம்பைன் ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் 2 டைப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இஸ் அக்கரிங் இன் த சிங்கிள் ஸ்பேன் பிகாஸ் ஆஃப் சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இரண்டு மொமெண்ட்டையுமே வந்து நம்ம ஈக்குவலன்சி பண்ணணும். ஈக்குவலன்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா we can get this value. We can adopt this equation. This is also very much important one. Okay, so next one பார்த்தீங்கன்னா equivalent torque and moment. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா equivalent torque and moment வந்து பார்த்தீங்கன்னா it is used to measure the diameter of a section. So generally வந்து பார்த்தீங்கன்னா equivalent torque equivalent moment நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டுமே கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எதுக்காக அப்படின்னா based on this condition we can use to measure the diameter of a section. We can use to define the diameter of section. Okay, so diameter of a section இந்த ரெண்டுமே ஈக்குவலன்ட் பண்ணணும். diameter இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி கம்பைன்டு எஃபெக்டாக நம்ம போட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறது மூலமாக diameter of a section வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, diameter of a section கண்டுபிடிச்சாச்சு. இன்கேஸ் வேறு என்னென்ன கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ என்ன, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னால் 32 மொமெண்ட் ஈக்குவலண்ட் divided by πd cube. ஸோ திஸ் வில் பி தி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஈக்குவலண்ட் மொமெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் மொமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 32 me/d cube அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி ஈக்குவலண்ட் டார்க்கை யூஸ் பண்ணி. ஸோ ஈக்குவலண்ட் டார்க்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16 te/πd cube. 16 te/πd cube. ஸோ சிம்பிள். நீங்கள் பாருங்கள், சேம் திங் தான் இது. இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். ஸோ 16 which is nothing but இது m²/t² அப்படின்னா m²/t² ரூட் அப்படிங்கும்போது it is a t. So this will be the t. ஓகேங்களா? ஸோ the concept will be the same. So in that concept only we can say that yes, of course, here combined bending, I am sorry for that, this is also cube. Yes, this is cube. Yes, I have mistaken இந்த தப்பு பண்ணிட்டேன். நான் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ மேக் அ கரெக்ஷன் ஓவர் இட். ஏன்னா இங்கேயே வந்து கியூப் தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம கியூப் நம்ம வரும் பொழுது நம்ம இதை தெரியாமல் நான் ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். ஸோ தட் ஃபோர் திஸ் கரெக்ஷன் will be appear. So this tau max value, after implementing such value, we can determine the maximum shear stress. Okay, okay. Yes. So of course
At most we have entered the complete session. So in this final session we have discussed about thin cylinders, thin and thick shells, and theories of columns, and then finally we have discussed about something related to combined stress, torsion, bending, equivalent moment, and equivalent torque. Okay, equivalent torsion. So based on this, I hope some of the questions may become in the forthcoming examinations, and I hope that this session will be at most useful for your concern in participating the competitive exams like central government exams and state government public service commission exams, and I hope you may got somewhat clarity on the concept. And thank you so much, and keep supporting, and thank you so much.